ஹாய் செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா வடிவத்து முக்கோணம் வரைதல் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம் சாமி. அடுத்த கணக்கு, கொடுக்கப்பட்ட முக்கோணம் PQRின் ஒத்த பக்கங்களின் விகிதம் 7/3 என்றவாறு ஒரு வடிவத்த முக்கோணம் வரைக. அளவு காரணி 7/3 greater than 1. பகுதியை விட தொகுதி பெரியதாக இருந்தால் தகாபின்னம் தகாது. 3 தான் இருக்குது, 3 7 சமபாகமாக பிரிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது தகாது. அப்போ தகாபின்னம் எப்பொழுதும் 1ஐ விட பெரியதாக இருக்கும். அளவு காரணி 7/3 greater than 1. எந்த பக்கம் வாய் திறந்திருக்கோ அந்த பக்கம் தான் பெருசு. ஸோ 1ஐ விட பெரியதாக இருந்துச்சுன்னா படம் எப்படி போகும் சாமி? இந்த டேஷ்ன்றது வெளியே போகும். உதவி படம் அப்புறமா வரையலாம். உண்மை படம் எப்படின்னு பாருங்கள். ஏதோ ஒரு அளவுக்கு முக்கோணத்தை நம்ம வரைய போகிறோம். நீங்கள் இந்த பக்கம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் சாமி. ஆனால் கீழே போடும்போது கரெக்டாக இருக்கணும், கோணையாக இருக்கக்கூடாது. ஓகே, இந்த முக்கோணம் பேர் தான் என்ன சாமி? PQR. எனக்கு தகாபின்னம் வந்தால் முக்கோணம் எப்படி போகணும்னு சொல்லிட்டு சாமி கொஞ்சம் வெளியே போகும். அதனால் இந்த QP அப்படிங்கிறத இந்த கதிரை நீட்டிக்கிறேன். அதே மாதிரி QR அப்படிங்கிற கதிரையும் நான் நீட்டிக்கிறேன். கதிரை நீட்டிட்டு இது அம்புக்குறி போட்டுக்கிறேன் சாமி. இங்கே ஒரு அம்புக்குறி போட்டுக்கிறேன். ஓகே, அடுத்தது Qவிலிருந்து ஒரு குறுங்கோணம் வரையணும். QRக்கு ஒரு குறுங்கோணம் வரைய போகிறோம் சாமி. அந்த கதிர் பேர் இப்போது எந்த அளவு பாருமா? 7 அளவு எடுக்கணும். அதனால் கொஞ்சம் நீட்டாகவே போட்டுக்கிறேன். இன்னும் கூட அந்த கதிர் பேர் QX. கரெக்டாக எங்கே முடியுதோ அங்கே தான் சாமி நீங்கள் அந்த அம்புக்குறி போடணும். QX. இப்போ ஒரு கவராயத்தை எடுத்து சமபாகமாக பிரிக்க போகிறேன். பாருங்கள், அளவு கொஞ்சம் இந்த கேப் இருக்கும். டொப்புன்னு போய் இப்படி ஒட்டிக்கிட்டிங்கன்னா அளவு எடுக்க முடியாது. அளவு எடுக்கணும்னா இன்னொரு முறை வெட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் கேப் விட்டு என்ன பண்ணுறேன், 7 எது பகுதியோ தொகுதி எதுவும் வந்தாலும் எது அதிகமான நம்பர் 7 இருக்குன்னா அது 7 தான் அதிகமாக எடுக்கணும். 7 சம பகுதியெல்லாம் பிரிக்க போகிறேன். 1 வெட்டணும்பா அந்த QXை. எந்த இடத்துல வச்சுன்னு பாருங்கள். 2 3 4 5 6 7. இந்த புள்ளிகள் பேர் குறிச்சிக்கலாமா? Qலேருந்து போகிறதுனால Q1 Q2 Q3 Q4 Q5 Q6 Q7. யாரை இணைக்கணும்னா பகுதியில் யார் இருக்காங்களோ அவங்க கூட தான் இந்த பழைய புள்ளியை இணைக்கணும். 3 தான் பகுதியில் இருக்குது. இந்த 3 எடுத்து பழைய புள்ளி யார்? R. அந்த R கூட இணைக்கணும். 3னா 3வது புள்ளி Q3 எடுத்து R கூட இணைக்கிறேன். ஓகே, அடுத்து அதே காம்பஸ் எடுக்கணும் சாமி. முன்னாடி வச்ச அளவிட கொஞ்சம் சின்னதாக Q3ல் இங்கே முன்னாடி இது பாரு, இந்த அளவுக்கு இல்லைங்களா, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க. ஆனால் 2 ஒட்டிடக்கூடாது. ஓகே, வரைஞ்சாச்சு. அடுத்து நல்லா அழுத்தே வந்தீங்க சாமி. அளவு என்ன பண்ணக்கூடாதோ மாற்றக்கூடாது. அதுக்கப்புறம் 7க்கு போகணும். ஏன்னா அங்கே கொடுத்துருக்குறது 7/3. நான் 3லேருந்து ஒரு வில்லு வரைஞ்சிட்டேன்னா அதுக்கு அப்போ எங்கே சாமி போகணும்? 7வது புள்ளிக்கு போகணும். ஸோ 7வது புள்ளி மேல் பக்கமாக தான் போகணும் சாமி. 6ஐ நோக்கி தான் போகணும். Q6 நோக்கி தான் போகணும். ஓகே, இப்போது அளவு பாருங்கள். ஒன்று கொஞ்சம் நீட்டிக்கிறேன், பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அளவு பார்த்தீங்கன்னா தெரியும் சாமி. இங்கே பாருங்கள், இந்த அளவு எடுக்கணும். இதையும் நம்ம எடுக்கணும். இந்த அளவு எடுக்கணும். இந்த அளவு எடுத்து
இந்த Q6 நோக்கி வெட்டணும் இல்லையா, அது இந்த புள்ளி, இந்த QX என்ற கதியில் வெட்டணும் இல்லையா, அந்த வரைஞ்ச வில்ல வெட்டணும். கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. ஜாயின் பண்ண புள்ளியை ஜாயினிங் இருக்கு இல்லையா, இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. Q7 ஒரு ப்ரெஷர் கொடுங்க. இப்போ இந்த அம்புக்குறியை நான் இன்னும் கொஞ்சம் நீட்டிக்கிறேன்ப்பா, ஏன்னா இங்கே போகுது படம், அதனால் நீட்டிக்கிறேன். நீங்கள் ரொம்ப இது உள்ளே போனதுனால தான் இது கொஞ்சம் இப்படி வந்திருந்தீங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். உங்கள் விருப்பம், அந்த குறுங்கோணம் எந்த அளவில் வைக்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பம். நான் பெண்ணில் போட்டுக்கிறேன்ப்பா, அதனால் அந்த அம்புக்குறி என்னால் எரேஸ் பண்ண முடியாது. நீங்கள் நல்லா நீட்டிட்டு அதுக்கப்புறமா கூட எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த புள்ளியும் இணைக்கணும். ஜாயின் கரெக்டாக வரணுமா. இப்போ இங்கே இணைக்கும் போது பாருங்கள், இந்த கேப் கரெக்டாக வருதான்னு, வரலன்னா சரி பண்ணணும். இது ரொம்ப முக்கியம், இந்த கேப்பு. ஓகே, நான் ஃபஸ்ட்டு இப்படி வச்சதுன்னா இந்த 2 புள்ளி ஜாயின் ஆகிடும், ஆனால் அங்கே போகுது. ஆனால் அந்த கேப் பாருங்கள், இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்குது. அதனால் இல்லைனா ஒன்று பண்ணுங்கள், இப்படி வச்சுருந்துட்டு இப்படி சர்றன்னு இழுத்துட்டு வாங்க. அளவு மாறாம, ஐயோ மாறிடுச்சு. அப்படியே மாறுது, கொஞ்சம் நீட்டிக்கிறேன். இங்கே பெருசாக இருக்குது, இங்கே சின்னதாக இருக்கா. நான் இழுத்துட்டு வரும்போது அளவு கொஞ்சம் லூஸ் விட்டுட்டோமா. ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. இங்கே அம்புக்குறி இங்கே போட்டுக்கோங்க. இது R, இது R'. ஓகே, இப்போது அடுத்தது மேல் ப்ராசஸ் செய்யலாம். இதுவே புள்ளி கொஞ்சம் ஜாயின், இங்கே இருக்கிற புள்ளி இங்கே இருக்குது. ஓகே, அடுத்து இங்கிருந்து ஒரு அளவில் இந்த வில்லு வரைகிறோம். ஓகே, அளவை மாற்றாமல் என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே வில்லு வரைகிறோம். இப்போ அளவு இங்கே எடுக்கிறோம். இந்த அளவை எடுத்து வரைஞ்ச வில்ல என்ன பண்ணுறோம், வெட்டுறோம். புள்ளி எங்கேருந்து வைக்கிறோம் பர்சாமி. ஓகே, இங்கே ஒரு R' ஒரு ப்ரெஷர் கொடுத்தாச்சு, இங்கே ஒரு ப்ரெஷர் கொடுத்தாச்சு. இப்போது இதுவுமே நல்லா நீட்டிட்டு போவோம். அந்த அம்புக்குறி, இந்த கதிரானது, ஏன்னா படம் ரொம்ப பெருசாக போகுதில்ல. இப்போ இங்கே ஜாயின் பண்ணணும் சாமி. இங்கே ஜாயின் பண்ணும்போது இந்த அளவு சரியாக இருக்கான்னு பாருங்கள். இந்த கேப் சரியாக வரணும். இந்த கேப் பெருசாக இருக்க மாதிரி தெரியுது, இன்னும் கொஞ்சம். ஓகே, அவ்வளோதாம்மா. இப்போது இது ஒரு அம்புக்குறி போட்டுருங்க, கதிர் அது. இது Pனா இது P'. ஓகே, இங்கே பாருங்கள் சாமி, இந்த கேப்பு கரெக்டாக வரும். இப்போது இதை மட்டும் நீங்கள் இன்னும் கொஞ்சம் இப்படி போட்டிருந்தீங்கன்னா படம் இன்னும் கொஞ்சம் கிட்டே வந்திருக்கும். கொஞ்சம் நான் ரொம்ப குறுகோணமாக போட்டதுனால தான் இது ரொம்ப முக்கியம். ஒரு 30 டிகிரிக்குள்ளே போட்டதுனால தான் இது. கொஞ்சம் இப்படி போட்டிருந்தீங்கன்னா, ஒரு 45 டிகிரியில் போட்டிருந்தீங்கன்னா படம் இவ்வளோ பெருசாக வராது, அதை விட கொஞ்சம் சின்னதாக சுருக்கியிருக்கும். இந்த கேப் பாருங்கள் சாமி, கரெக்டாக இருக்கும். இந்த கேப்பு இங்கேருந்து இது வரைக்குள்ள கேப் சரியாக இருக்கும். இங்கேருந்து போகிறது உங்கள் சரியாக இருக்கும், கோணையாக இல்லாமல் இருக்கும். ஓகே சாமி, தேவையான வடிவத்த முக்கோணம் இங்கே பாருங்கப்பா, P', Q, R'. ஓகே, இப்போ உதவி படம் சின்னதாக ஒரு முக்கோணம் வரைஞ்சிக்கலாம். அப்படியே வரைஞ்சதுலேருந்து கொஞ்சம் லைட்டாக தள்ளி எடுத்துன்னு வந்துடுங்க. வந்துச்சு, வெளியே தான் இருக்கும் புள்ளி. இது P', Q, இது R', இது P, Q, இது R. ஓகே, அவ்வளோதான் சாமி. உதவி படம் வந்தால் 2 மார்க்கு கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் இந்த கேப்பில் எது பார்த்துட்டு இருக்க வேணாம், இங்கே தான் மட்டும்தான் சாமி பார்க்கணும். நல்லா தேங்க்யூம்மா.